ஸ்வேதா சுப்பிரமணியா காலேஜ் ஆஃப் ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் பழனியோட சிஇஓ. இப்போ 12th முடிச்ச எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே இந்த மாதிரி நிறைய எக்ஸ்போஸ்க்கு வந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேர்த்துக்கு இன்னுமே ஐடியாஸ் இல்லை, என்ன படிக்கலாம், எங்க படிக்கலாம் அப்படின்றது. ஜென்ரலாக ஒரு கோர்ஸ் சூஸ் பண்ணும்போது அது இன்னைக்கு அந்த கோர்ஸ் வந்து ஹை வேல்யூபிளா இருக்கா அப்படின்றத விட 3 இயர்ஸ் டவுன் த லைன் இல்லை 4 இயர்ஸ் டவுன் த லைன் நீங்க படிச்சு முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கோர்சஸ்க்கெல்லாம் வந்து வேலை வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத நீங்க வந்து செக் பண்ணிட்டு நல்லா ரிசர்ச் பண்ணிட்டு போய் ஒரு கோர்ஸ்ல சேரணும். இப்போ ஒரு ஒரு மெடிக்கல் ஃபீல்ட்ல ஒர்க் பண்ணணும்னா வெறும் எம்பிபிஎஸ் தான் படிக்கணுமோ இல்லை நீட் எழுதி போகணும் அப்படின்ற அவசியம்லாம் இல்லை. இப்போ ஆர்ட்ஸ் காலேஜ்ல இந்த மாதிரி நிறைய கோர்சஸ் வந்திருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலேஜ்ல பிஎஸ்சி சைக்காலஜி, பிஎஸ்சி நியூட்ரிஷன் எஃப்எஸ்எம் வித் டயட்டெட்டிக்ஸ் அண்ட் சிஏ, அதே மாதிரி பிஎஸ்சி ஃபாரன்சிக் அண்ட் கிரிமினாலஜி, டூரிசம் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் மாதிரி நிறைய கோர்சஸ் வந்திருக்கு. இப்போ நியூட்ரிஷன் அண்ட் டயட்டெட்டிக்ஸ் எடுத்துக்கிட்டீங்க, சைக்காலஜி எடுத்துக்கிட்டீங்கன்னா நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல் செட்டப்ல தான் ஒர்க் பண்ண போறீங்க. ஒரு பிஜி முடிச்சிட்டீங்க பிளஸ் வந்து ஒரு ஆர்டி எக்ஸாம் எழுதுறீங்க அப்படின்னா வந்து நீங்க வந்து ஒரு ஹாஸ்பிட்டல்ல உங்களால ஒர்க் பண்ண முடியும். அதே மாதிரி இங்க ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட் அப்படின்ற கோர்ஸ் வந்து நிறைய பேர் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட்டோட கன்ஃபியூஸ் பண்ணிப்பாங்க. பட் ஹாஸ்பிட்டாலிட்டி மேனேஜ்மெண்ட்டோ ஒரு மேனேஜர் பொசிஷன்ல ஒர்க் பண்ற கோர்சஸ், நிறைய பெரிய 5 ஸ்டார் ஹோட்டல்ஸ், ஷிப்ஸ், க்ரூசஸ்ல வந்து நீங்க ஒர்க் பண்ணலாம். ஒரு கோர்ஸ் வந்து உங்களுக்கு வேலையும் கொடுத்து, தங்க இடமும் ஃப்ரீயா கொடுத்து, சம்பளமும் கொடுத்து, ஃபுட்டும் ஃப்ரீயா கொடுத்து, உலகத்தையே சுத்தி காமிக்கக்கூடிய ஒரு கோர்ஸ் அப்படின்னா நீங்க இந்த ஹாஸ்பிட்டாலிட்டி